இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த ஆகாய் தீர்க்க தரிசனம் புத்தகம் 2 புத்தகத்திலும் முதலிலே ஒரு கடிந்துரைத்தலையும், திரும்ப ஒரு ஊக்குவித்தலையும், 2வது ஒரு கடிந்துரைத்தலையும், 3வது ஒரு ஊக்கப்படுத்துதலையும் இங்கே ஆகாய் தீர்க்க தரிசனமாக எழுதி முடிக்கிறதை நாம் பார்க்க முடியும். முதல் தீர்க்க தரிசனம் 6வது மாதம் 1வது நாளில், அதாவது தரியு ராஜா பாபிலோனிலே அரசாண்ட 2ஆம் வருஷத்தில், அந்த கணக்கிலிருந்து இங்கே முதல் தீர்க்க தரிசனம் இவர் சொல்லுகிற நாள் 6ஆம் மாதம், தரியு அரசாண்ட 2ஆம் வருஷத்தினுடைய 6ஆம் மாதம் முதல் தேதியிலே ஒரு கடிந்துரைத்தலை இங்கே ஆகாய் முதல் அதிகாரத்தில் சொன்னதை பார்த்தோம். இந்த வீடு பாழாய் கிடக்கிற போது நீங்கள் மச்சுப்பாவப்பட்ட வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? ஆலயத்தினுடைய பலிபிடத்தை கட்டிட்டு ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடாமல், ஆலயத்தை முடிக்காமல் அப்படியே 15 வருடம் விட்டு விட்டீங்களே, அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக வறட்சிகள், பஞ்சங்கள், அநேக பற்றாக்குறைகள் காணப்படுகின்றன என்று சொல்லி அவர் கடிந்துரைத்ததை முதல் தீர்க்க தரிசனமாக முதல் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். அதற்காக அவர்கள் கீழ்ப்படிந்து அவர்கள் ஆலயத்தை கட்டும்படியாக பயந்து அதற்காக முயற்சிகளை எடுத்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். 2வது தீர்க்க தரிசனமானது 7வது மாதம் 21வது நாள் ஊக்கப்படுத்தும்படியான ஒரு தீர்க்க தரிசனத்தை அங்கே ஆகாய் குறிப்பிடுகிறதை பார்க்க முடியும். 3வது 9வது மாதம் 24வது நாளில் ஒரு கடிந்துரைத்தலினுடைய ஒரு தீர்க்க தரிசனம் 10ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரையிலும், கடைசியாக அதே 9வது மாதம் 24வது நாள் ஊக்கப்படுத்துகிற, அதாவது எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு காரியத்தை சொல்லி 20லிருந்து 23 வரையிலும் பேசி ஆகாய் தன்னுடைய புத்தகத்தை முடிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த அதிகாரத்தில் இப்பொழுது ஆலயத்தை கட்டும்படியாக வந்துவிட்டார்கள். வந்தவங்க அப்படியே பழைய ஆலயத்தினுடைய மகிமை, ஏன்னா சிறையிருப்புக்கு போயிட்டு திரும்ப வந்தவர்கள், அந்த 70 வருட சிறையிருப்பு கழித்து வந்தவர்கள், சாலமோனினுடைய ஆலயத்தை பார்த்தவர்கள், தாவீதினால் அநேக நன்கொடைகள் கொடுக்கப்பட்டு சாலமோனினால் கட்டப்பட்ட அவ்வளோ மகிமையான ஆலயத்தை போல இன்றைக்கு சிறையிருப்பிலிருந்து வந்த நம்மால் முடியுமா அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய குழப்பங்கள் காணப்படுகிறது. உடன்படிக்கை பெட்டியை காணும், உடன்படிக்கை பெட்டி, ஆலயம் எல்லாம் எரிஞ்சு அப்படியே பாசு பிடிச்சி போய் கிடக்கிற இந்த இடத்துல நம்ம திரும்ப எப்படி ஆலயத்தை கட்ட முடியும் என்று சொல்லி அவர்கள் தங்களுக்குள்ளாக சோர்வடைந்து இருக்கிற அந்த நேரத்தில் அவர்களை ஊக்கப்படுத்தும்படியாக 2வது தீர்க்க தரிசனத்தை 7வது மாதம் 21வது தேதியில் இங்கே ஆகாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த ஆலயத்தினுடைய முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறதல்லவா என்று 3ஆம் வசனத்தில் 2ஆம் அதிகாரத்தில் கேட்கிறார். அப்படி கேட்டுட்டு அவர் சொல்லுகிறார், செருபாபேலே நீங்கள் திடன்கொள், யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவாவே நீ திடன்கொள், ஜனத்தின் மீந்தி வந்திருக்கிற எல்லா ஜனங்களே, நீங்கள் நிற்கிற எல்லா ஜனங்களும் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நேற்றைய தினத்தில் பார்த்தோம், ஆண்டவருடைய பணியை செய்கிற எல்லாரோடும் கர்த்தர் கூட இருக்கிறவராக இருக்கிறார். அந்த நாட்களிலே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி என்று கட்டளை கொடுத்தவர். கீழே சொல்லி முடிக்கிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அதே திரும்ப இங்கே ஆகாய் நினைவுபடுத்துகிறார், வேலையை தொடங்குங்கள், திடன் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய, சகலத்தையும் ஆளுகிற, எல்லா சர்வ சேனையும் ஆளுகிற கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் அவர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் ஆண்டவர் மாத்திரம் சொல்லலை, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களுடனே உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படி என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்கள் என்று சொல்லி இன்னும் ஊக்கப்படுத்தும்படியாய் தட்டி கொடுக்கிறார். பிதாவாகிய தேவன் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற பொழுது நான் உங்களுடைய பண்ணின உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படி
என் ஆவியானவர் பகலில் மேகஸ்தம்பமாக இரவில் அக்னி ஸ்தம்பமாக உங்களோடு கூட நடந்து வந்தாரே, அவரும் உங்கள் கூட இருப்பார், பயப்படாதுங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஆகாயின் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார். அதனை தொடர்ந்து 7ஆம் வசனத்தில் திரும்ப சொல்கிறாரு, நாங்கள் 2 பேர் மாத்திரம் இல்லை, உடன்படிக்கை பெட்டி இல்லைன்னா என்ன, உடன்படிக்கை பெட்டியின் மேலே மகிமையாக இறங்கி வருகிற நான் தானே உங்களுக்கு முக்கியம். நீங்கள் பாவம் செய்து உடன்படிக்கை பெட்டியை மட்டும் தூக்கிட்டு போகும்போது பெலிஸ்தியர் பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, ஏலியினுடைய நாட்களில் ஏலியினுடைய மகன்கள் ஒரே நாளில் கொலை செய்யப்பட்டார்களே, ஆனால் எனக்கு உடன்படிக்கை பெட்டியை பார்க்கலாம், உடன்படிக்கை பெட்டியின் மேலே வாசம் பண்ணுகிற நான் தானே உங்களுக்கு முக்கியம், நான் உங்கள் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். அதாவது இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நீ இன்னைக்கு கெட்டுகிற இந்த ஆலயத்தில் தான் என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நின்று பிரசங்கம் பண்ணுகிற அளவிற்கு அந்த ஆலயம் மகிமையினால் நானே என்னுடைய குமாரனை அனுப்பி மனுஷ ரூபம் எடுத்து வருகிற சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர், நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிகிற ஒரு அந்த இயேசு வருவார் என்கிற காரியம். ட்ரினிட்டி, திருத்துவத்தினுடைய முதல் நபர், திருத்துவத்தினுடைய 2வது நபராகிய இயேசு கிறிஸ்து, திருத்துவத்தினுடைய 3வது நபராகிய பரிசுத்த ஆவியானவர், நாங்கள் 3 பேருமே வந்து வாசம் பண்ணுவோம் என்று சொல்லுகிற காரியத்தை இங்கே ஆண்டவர் ஆகாயின் மூலமாக பேசுகிறார். இன்றைக்கி அநேக ஆலயத்தினுடைய ஆராதனை பொருட்களை நாம் பரிசுத்தம் என்று நினைத்துவிட்டு ஆண்டவரை விட்டுவிடுகிறோம், கீழ்ப்படிதலை விட்டுவிடுகிறோம். உடன்படிக்கை பெட்டியை பார்க்கிலும் உடன்படிக்கை பெட்டியின் மேல் வந்து இறங்குகிற அந்த மகிமையை தருகிற நான் தான் உங்களுக்கு முக்கியம், நானே உங்கள் கூட வருகிறேன், பிதா வருகிறேன், குமாரன் வருகிறார், பரிசுத்த ஆவியானவர் வருகிறார், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, இந்த ஆலயத்தை மகிமையினால் நான் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். திரும்ப அவங்க பேசுவாங்க, அன்னைக்கு தாவீது அவர் 3000 டன் பொண்ணை கொடுத்தார், அவ்வளவு வெள்ளியை கொடுத்தார், அவ்வளவு ஈராமிடத்திலிருந்து அநேக கேதுரு மரங்களை வாங்குகிறதற்கு சாலமோன் இடத்துல எல்லாம் திராணியம் இருந்தது, ஆலயத்தை அவ்வளோ அருமையாக கட்டினாங்களே, நம்மகிட்ட வெள்ளி இல்லை பொண்ணு இல்லை, நம்ம என்ன செய்கிறது? அதற்கு 8ஆம் வசனத்தில் பேசுகிறார், தாவீதுடையது வெள்ளி, தாவீதுடைய வெள்ளி அல்ல பொண்ணு அல்ல, சாலமோனுடைய வெள்ளி பொண்ணு அல்ல, அவர்களுக்கு பொன்னையும் வெள்ளியையும் கொடுத்தது நான் அல்லவா, அதனால் வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அவர்களுக்கு கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் கொடுத்து இந்த ஆலயத்தை தன்னுடைய மகிமையினால் நிறைய பண்ண முடியும் என்று பேசுகிறதை பார்க்கிறோம். இவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் வெள்ளியையும் பொன்னையும் பார்க்கிலும் என்னுடைய மகிமை பிரதானமானது, என்னுடைய பிரசன்னம், என்னுடைய நான் இறங்கி வருகிற காரியம் பிரதானமானது என்று சொல்லி இங்கே ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். முந்திய ஆலயத்தினுடைய மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் இதோடு கூட மகிமையோடு கூட நான் சமாதானத்தையும் கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம பழைய நினைவுகளில், அந்த பாசி பிடிச்ச நினைவுகளில் வழுக்கி விழுந்துடுறோம். பழைய நினைவுகளை படிகளாக்கி சிகரங்களை தொடும் சிந்தனைகளை அடையும்படியாகத்தான் வேதம் நமக்கு குறிப்பிடுகிறது. அநேக மார்ட்டின் லூத்தருடைய வரலாற்றை படித்திருக்கிறோம். அங்கே ஸ்பர்ஜன், மூடி, முல்லர் போன்றவர்களுடைய சாதனைகளை எல்லாம் நம்ம படித்திருக்கிறோம். ஆனால் அவர்களை விட ஆண்டவருக்காக பிரகாசமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பழைய நினைவுகளை படிகளாக்கி சிகரங்களை தொடுகிற ஆற்றலை இன்றைக்கும் ஆண்டவர் தருகிறதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். எழுப்புதல் என்பது இறந்த காலத்துடன் செத்துவிடவில்லை. அதே தேவன், அதே கர்த்தர், அதே ஆவியானவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். அர்ப்பணம் உள்ளவர்களாக நம்ம இருந்தோன்னு சொன்னால் நிச்சயமாக ஆகாயினுடைய இந்த அறைகூவலை நமக்கு அனுபவங்களாக்கி ஆண்டவருக்கென்று பெரிய சாதனைகளை நாம் சாதித்து விட முடியும். அதனை தொடர்ந்து இப்பொழுது 3வது தீர்க்க தரிசனம் 9வது மாதம் 24வது நாளிலே இவர் 10ஆம் வசனத்திலிருந்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுவும் தரியு ராஜா அரசாண்ட 2ஆம் வருஷம் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இப்போது அவர்களை பார்த்து, ஆசாரியர்களை பார்த்து ஆகாய் ஒரு கேள்வியை கேட்கிறார்.
ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில், அதாவது வஸ்திரத்துக்குள்ள வச்சு ஆண்டவருக்கென்று படைக்கப்பட்ட பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தினுடைய தொங்கல் அப்பத்தையாகிலும் அங்கே இருக்கக்கூடிய சாதம், திராட்சரசம், எண்ணெய் மற்ற எந்த போஜன பதார்த்தத்தையாயிலும் தொட்டால் அது பரிசுத்தமாகுமோ என்று நீ ஆசாரியனிடத்தில் வேத நியாயத்தை பற்றி கேள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க, அதெல்லாம் பரிசுத்தமாகாது. ஆலயத்தில் இருக்க அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய மாம்சத்தின் மூலமாக, துணியில் இருக்கக்கூடிய மாம்சத்தின் மூலமாக அது தொடுகிற எதுவுமே பரிசுத்தமாகாது என்கிற ஒரு காரியத்தையும், ரெண்டாவது அவர்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கப்படுகிறது, பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவையில் எதையாயிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று அங்கே ஆகாய் கேட்கிறார். அதற்கு ஆசாரியர்கள் தீட்டுப்படும் என்று சொல்லுகிறார்கள். அதாவது ஒரு மனிதனுடைய பரிசுத்த வாழ்க்கையானது இன்னொரு மனிதன் கீழ்ப்படியலைன்னு சொன்னால் அது நிச்சயமாக இவர்களுடைய பரிசுத்தம் அவர்களை பாதிக்கவே முடியாது. இன்றைக்கு மற்றவர்கள் நமக்கு உதவி செய்கிறதற்காக அவர்களுடைய உதவியை நாட வேண்டுமே ஒழிய, ஜெபத்திற்காக, ஆலோசனைகளுக்காக அவர்களுடைய உதவியை நாட வேண்டுமே ஒழிய, நமக்குள்ள கீழ்ப்படிதல் உருவாகிற வரையிலும் நம்ம ஒரு காலத்திலும் பரிசுத்தமாய் மாற முடியாது. நம்முடைய கிரியைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து குமாரன் விடுதலையாக்கினால் மாத்திரமே மெய்யாகவே நம்ம விடுதலையாக முடியுமே ஒழிய, பரிசுத்தவான்கள் எனக்காக ஜெபிக்கிறார்கள், அவர்களுக்கு எழுதி போட்டாச்சு, அவர்களுடைய திட்டங்களில் சேர்ந்தாச்சு, அவர்களுடைய காரியங்களில் சேர்ந்தாச்சு, நான் என்ன பரலோகம் பெறுவேன்னு சொல்லி கீழ்ப்படியாமல் இஷ்டப்படி வாழ்ந்தோன்னு சொன்னால் அவர்களுடைய பரிசுத்தவான்களுடைய பரிசுத்தம் ஒரு நாளும் நமக்கு உதவி செய்ய முடியாது. நம்முடைய கீழ்ப்படிதலில் தான் ஆண்டவர் நமக்கு பரிசுத்தத்தை கொடுக்க முடியும், அதுதான் நம்மை பரிசுத்தப்படுத்த முடியும் என்று சொல்லி. ஆனால் பாவம் செய்கிற எந்த ஒரு மனிதனும் அடுத்தவனை ஈஸியாக பாவியாக மாற்றிவிடுவான். அவனுடைய கிரியைகள், ஒரு பாவத்தோடு கூட ஒருவன் தொடுகிற எல்லாமே, அதாவது கீழ்ப்படிதல் இல்லாமல் ஒரு மனுஷன் ஆராதனை செஞ்சாலும் அது தீட்டான ஆராதனை. அவன் அங்கே போய் எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு கிரியையையும் ஆண்டவருக்காக செய்தான் என்று சொன்னால், அவன் எந்த ஒரு மனிதனிடத்தில் பேசினான் என்று சொன்னாலும் அவனுக்குள்ள கீழ்ப்படிதல் இல்லை அப்படின்னு சொன்னால் அவனுடைய கீழ்ப்படியாத கிரியைகள் எல்லாரையும் அது அழித்து பாவியாக நாசம் பண்ணிவிடும் என்கிற கருத்தையும் இங்கே மூன்றாவது தீர்க்க தரிசனமாக ஆகாய் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அதனால தான் அவங்களுக்கு எப்படிப்பட்ட காரியங்கள், அவங்க போய் கீழ்ப்படியாமல் இருக்கிறவங்க அங்கே போய் அம்பராத்தில் என்பது அவருடைய குடோனில் போய் பார்த்தா 20 மரக்கால் இருந்த அந்த இடத்துல இப்போ 10 மரக்கால் தான் இருக்குது. ஒரு ஆலையின் தொட்டியில் 50 குடம் முதல்ல ஆலையின் இடத்துல வந்தபோது 20 குடம் தான் மீதி இருக்குது. கீழ்ப்படிதல் இல்லைன்னா ஆண்டவருடைய அற்புதங்கள், அதிசயங்கள் இல்லாமல் நடந்துவிடும். ஆண்டவர் இருக்கிறதையும் ஊதி போடுகிறவராக ஆண்டவர் மாறிவிடுவார் என்கிறதை முதல் அதிகாரத்திலே ஆகாய் எச்சரித்தார். கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் கல்மலையினாலும் உங்களை நான் உங்கள் கைகளின் வேலைகளில் எல்லாம் அடித்தேன், ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனம் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 17ஆம் வசனத்தில் மூன்றாவது தீர்க்க தரிசனத்தில் திரும்பவும் ஒரு கடிந்துரைத்தல் வருகிறது. கீழ்ப்படியாமல் போகிற பாவங்கள், மனம் திரும்பாமல் போகிற காரியங்களினால கருக்காய், வெப்பத்தினால் உண்டாகிற நோயை கருக்காய் என்று போடப்பட்டிருக்கிறது. விஷப்பனி, நச்சுப்பனியினால், கல்மலையினால், கல்மலை பெஞ்சு அவங்களுடைய விவசாயம் அழிகிற காரியங்கள், உங்கள் கைகளின் வேலைகளிலெல்லாம் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா கிரியைகளையும் நான் அடித்தேன், ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனம் திரும்பாமல் போனீர்கள் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். முந்தின காலத்தில் நடந்த உங்கள் மனதிலே வைத்து அதை சிந்திச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 9ஆவது மாதம் 24ஆவது தேதியில் திரும்பவும் ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இப்போ அவர்கள் கீழ்ப்படிந்து ஆலயத்தை கட்டும்படியாக அங்கே ஆசாரியர் வந்து விட்டார், அங்கே ஆளுநர் வந்து விட்டார், செருபாபேலாகி ஆளுநர் இருக்கிறார். அதே போல் யோசதாக்கின் குமாரனாகிய அங்கே யோசுவா பிரதான ஆசாரியர் நிற்கிறார். ஜனங்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாரும் இருக்கிறபடியினால இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கீழ்ப்படிந்து வந்து விட்டபடியினால நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ இதுவரையிலும் ஆசீர்வாதம் இல்லையா? ஆமாம். கீழ்ப்படியலைன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது.
நம்ம கீழ்ப்படிதலுக்கு அநேக காலதாமதம் செய்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய குணத்தின்படி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. நீ 1 வருஷம் எனக்கு காலதாமதம் பண்ணி என்னை ஏமாற்றிட்டியா? இவர்கள் 15 வருடங்கள் ஆண்டவருடைய பணி அப்படியே கிடப்பில் போட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ 15 வருஷம் கிடப்பில் போட்டதுனால வேலை செய்ய ஆரம்பித்து 15 வருஷம் கழித்து நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன். நீ இன்னைக்கு வேலையை தொடங்கி கீழ்ப்படிஞ்சிட்டான்னு சொன்னால் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் பழசெல்லாம் மனசில் வச்சுட்டு நான் உன்னை பிறகுதான் ஆசீர்வதிப்பேன், காலதாமதம் பண்ணுவேன்னு சொல்லுகிற ஆண்டவர் அல்ல. நீ எனக்கு கீழ்ப்படிந்து என் வேலையில் ஈடுபட்டா நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் இதுதான். இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கிறோமா கீழ்ப்படியலான்னு சொல்லி நமக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களுக்கும் தெரியாது. ஆனால் நமக்கு நன்றாக தெரியும் கீழ்ப்படியாமல் வந்து இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி எனக்கு தீர்க்க தரிசனம் வந்துவிட்டது என்று சொல்லி நினைக்கிறோம். கீழ்ப்படியாதவர்களுக்காக இந்த வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது. நீ கீழ்ப்படிஞ்சா இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் 20ஆம் வசனத்திலிருந்து 23வது வசனம் வரையிலும் நீ யூதாவின் தலைவனாகிய செருபாபேலோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணி. இந்த செருபாபேலை குறித்து மத்தேயு 1ஆம் அதிகாரம் 12-13 வருகிறது. சிறைபிடிக்கப்பட்டு போன அந்த யோயாக்கீன் அவனுடைய மகனாக செருபாபேல் என்று சொல்லி மத்தேயு இவருடைய காரியத்தை எழுதுகிறார். அதாவது சிறைப்பட்டு போன யோயாக்கீனுடைய பேரனாக அறியப்படுகிற அந்த தலைவன் செருபாபேலோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணி. அங்கே 6ஆம் வசனத்தில் ஒரு விஷயம் சொல்லுகிறார். அது இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காக மற்ற ஜனங்களினுடைய இருதயங்களை நான் அசைய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இங்கே சொல்லுகிற காரியம், இந்த உலகத்தில் உள்ள என்னுடைய ஜனங்களுக்கு விரோதமான எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எனக்கு துரோகம் செய்த, எனக்கு அநியாயம் செய்த, என் ஜனங்களுக்கு அநியாயம் செய்த எல்லாரையும் நியாய தீர்ப்பு செய்யும்படியாய் நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணுவேன் என்று அந்த ஆண்டவர் சொல்லுகிறார். ராஜ்யங்களின் சிங்காசனங்களை கவிழ்த்து, ஜாதிகளினுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து, ரதத்தையும் அதில் ஏறி இருக்கிறவைகளையும் கவிழ்த்து போடுவேன். குதிரைகளோடு அவைகளின் மேல் ஏறி இருப்பவர்களும் அவரவர் தங்கள் தங்கள் சகோதரின் பட்டயத்தினாலே விழுவார்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். செருபாபேல் என்னும் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லு. இது இந்த நாட்களில் பகுதி நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. அதாவது தாவீதினுடைய வம்சத்திலே வந்த செருபாபேல் இங்கே ஆளுநராக இருக்கிறார். இவருடைய வம்சத்தில் வந்த என் இயேசு கிறிஸ்து 1000 ஆண்டு ஆட்சி செய்யக்கூடியவராக காணப்படுவார். இங்கே முத்திரை மோதிரம் என்பது அந்த நாட்களிலே அவர்கள் பொன்னினால் வெள்ளியினால் ஒரு மோதிரத்தை செய்து அதை ஒரு கல்வெட்டாக அதிலே வெட்டி அதை ஒரு சீல் நம்ம இன்றைக்கு போடுகிற ரப்பர் ஸ்டாம்ப் என்றெல்லாம் சொல்லுகிறோம். அந்த மாதிரி சீல் பதிப்பதற்கு அவர்கள் மெழுகிலையோ அல்லது நல்ல மென்மையான களிமணிலோ அவைகளை அழுத்தும் பொழுது அவைகள் முத்திரையாக அவைகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் சட்டங்களை அப்படியாய் நிறைவேற்றுகிறவர்களாக இருந்தார்கள். அதிகாரத்திற்கும் ஆளுகைக்கும் ஒரு தகுதி என்பதை காண்பிக்கிற முத்திரை மோதிரமாக, ஒரு அதிகாரமுடையவனாக, ஒரு ஆளுகை உடையவனாக செருபாபேலே நான் உன்னை வைக்கிறேன். பின்னாட்களில் என்னுடைய குமாரனாகிய கிறிஸ்து 1000 வருட அரசாட்சி இந்த பூமியிலேயே உலகம் முழுவதையும் ஆளுவார் என்கிற ஒரு காரியத்தை இன்றைக்கு முத்திரை மோதிரம் நீ அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகம் முழுவதையும் சகல ஜாதிகளையும் அசைய பண்ணி அவர்களுக்கு நியாய தீர்ப்பு செய்து உலகம் முழுவதையும் 1000 வருடங்கள் ஆட்சி செய்வார் என்கிற காரியத்தோடு கூட ஆகாய் தன்னுடைய புத்தகத்தை முடிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த ஆகாய் தீர்க்க தரிசனத்தில் அவர் சொல்லுகிறது போல முதல்ல கடிந்து கொள்ளுதல். பாவம் செய்கிற எந்த ஒரு மனுஷனையும் ஆண்டவர் கடிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். பாவத்தோடு கூட வைத்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கவே முடியாது. யோசுவா சொன்னது போல, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் மத்தியில் நான் அற்புதம் செய்வேன். அதனால் கடிந்து கொண்டு பேசுகிற ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தோன்னு சொன்னால் ஆண்டவர் நம்முடைய சந்தேகங்கள், நம்முடைய சோர்வுகள் எல்லாவற்றையும் தட்டி கொடுத்து நம்மை ஊக்கப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். திரும்பவும் நம்ம ஏதாவது ஒரு காரியங்களை நினச்சி நம்ம
கீழ்ப்படுகிறதில் தாமதம் செய்தோன்னா திரும்ப ஒரு கடிந்து கொள்ளுதல் வருகிறது. அதில் திரும்ப கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் தட்டி கொடுக்கிறவராக இங்கே ஆகாயின் மூலமாக ஆண்டவர் தீர்க்க தரிசனம் கொடுக்கிறத பார்க்கிறோம். அவர்கள் கிமு 516 20 தீர்க்க தரிசனம் தொடங்கியது, 16 ஆலயத்தினுடைய காரியங்களை கட்டி அவர்கள் முடித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை, ஆண்டவர் கொடுத்த ஊக்குவித்தலை அவர்கள் அப்படியே பெற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தபடியினால் கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். அந்த முந்தின ஆலயத்தினுடைய மகிமையை பார்க்கிலும் இவர்கள் கட்டின பிந்தின ஆலயத்தில் என் இயேசு கிறிஸ்து நின்று பிரசங்கம் பண்ணினதை நம்ம பார்க்கிறோம். ஆதி அப்போஸ்தலர்களுடைய மகிமை, அந்த அப்போஸ்தலர்களுடைய ஊழியம், இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம், அது அத்தனை மகிமையானதாக இருந்ததை நாம் அப்போஸ்தலர் புத்தகத்திலே நாம் படிக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து அவருக்காக பணிகளை செய்ய நம்ம தொடங்கும் பொழுது திரியேக தேவன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய கரங்களை பலப்படுத்துகிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய பற்றாக்குறைகளை நீக்கி, நம்முடைய வறுமைகளை நீக்கி, நம்முடைய வறட்சியை நீக்கி நம்மை இன்று முதல் ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன்.